ரோமர் எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 13:11. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாக இப்படி நம்ம நடக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. போதும், அல்லேலூயா. அப்போ சொல்லப்பட்டிருக்கிறது போல நம்ம என்ன செய்யணும்? ஒரு தூங்கினவர்களாக இயேசுவை நடத்துவார். எப்படி? இப்போ நம்ம வேற எந்த விதத்தில் நம்ம தூங்க மாட்டோம். ஆமென். இயேசுவன் படகு வட்டியாக இருக்கிறார். இயேசுவன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் அவர் பார்த்துக்கிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி ஒரு நித்திரை நமக்கு புதுசாக வந்திருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி நம்ம சொல்லப்பட்டது மாதிரி இயேசு ஒரு வாக்குத்தத்தை தந்துட்டு அதனுடைய காரியத்தை செய்யாமல் எப்படி வெளி வாசலில் உட்கார்ந்து இருந்துட்டு வானத்தை மட்டும் நோக்கி பார்க்குற மனுஷனை போல. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஒரு வழியை தந்து அதை நடப்பிக்க நமக்கு திராணி இல்லாமல் இருக்கும்போது நம்ம சொல்லுற ஒரு காரியம், இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு எல்லாம் பார்த்து கொள்வான்னு சொல்லி தான் நமக்கு ஆலோசனை தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வேகமாக நித்திரையை விட்டு செய்ய வேண்டிய காரியத்தை திட்டமாய் செய்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கே உங்களுக்கு அனுக்கிரகத்தின் காலமும் இரட்சணி நாளமும் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் என்ன செஞ்சிட வார்த்தையை தந்திருக்கிறார். இந்த காரியத்தை எடுக்கணும்னு சொன்னால், ஒரு தீர்மானத்தை எடுக்கணும்னு சொன்னால், தீர்மானத்தை எடுக்கிறனாம அது வழி இயேசுக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை இயேசுக்கு உள்ளதான் எடுக்கணும்னு சொல்லிட்டு பொறுமையாக ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்ன்னு சொல்லி சோம்பேறியாக இருக்கிறதில்ல. காலத்தை அறிந்தவர்களாக, காலத்தை சபையாக உணர்ந்தவர்களாக, எந்த காலத்தில் என்ன காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் என்பதை நாம் புரிந்து கொள்ளவர்களாக என்ன செய்ய வேண்டுமா? அந்த கேட்டது மாதிரி அதை புரிந்து கொள்ள நடந்து கொள்ள வேண்டுமாம்.